ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாளுக்கு நேராக நாம் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள் நாங்கள் நுழைந்து உம்மை ஆராதிக்க, தேவனை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஆண்டவரே, ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், கர்த்தருடைய மாற்றங்கள் உண்டாகணும். ஆண்டவரே, நீர் எங்களை தொடணும். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஐக்கியத்தில் இந்த பந்தியிலும் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவக்கரம் எங்கள் மீது இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் உட்கொள்ளும் போதே அது எங்களுக்கு தேவ பலனாய் மாறட்டும். ஆண்டவரே, தேவ பலனாய் எங்களுக்கு மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குறை குற்றங்களெல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து ஆராதித்து ஒரு மனதோடு உம்மை மகிமைப்படுத்த, ஒரு மனதோடு உம்மை உயர்த்த, ஆண்டவரே ஒரே மனமாய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும். சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும், என் பிள்ளைங்க மீது இருக்கட்டும், என் குடும்பத்தின் மீது இருக்கட்டும். ஓ ஸ்தோத்திரம், என் சபையின் மீது இன்றைக்கு இருக்கட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் உலாவட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லா மலைகளும் மெழுகு போல உருகட்டும், எல்லா பிரச்சனைகளும் உருகட்டும், எல்லா அசுத்த கிரியைகளும் ஓடி போகட்டும், எல்லா அந்தகார வல்லமைகளும் முறியடிக்கப்படட்டும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இந்த காலை நேரத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய ஆண்டை நாங்கள் துவங்குகிறோம். மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய ஆண்டாக ஆண்டவரே இந்த அரசாங்கத்தில் இந்த கணக்கெடுப்பில் சொல்லுகிறார்கள், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு புது நன்மைகள் எனக்கு திறந்து சொல்லுங்க. ஒரு புது நன்மைகள் எனக்கு உண்டாகட்டும், என் குடும்பத்துக்கு உண்டாகட்டும், என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், என் சபைக்கு உண்டாகட்டும். புதிய நன்மைகளினால் எங்களை நிரப்பி அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல நாங்கள் உம்மை உண்மையாய் பாடி, உண்மையாய் தொழுது கொண்டு, ஆண்டவரே உண்மையாய் உம்மை மகிமைப்படுத்த, உண்மையாய் உம்மை நேசித்து உம்மை ஆராதிக்க. ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லி நான் ஆராதிக்கணும்னு இல்லை. ஆண்டவரே, எனக்கு உகந்தவாறு கர்த்தருக்கு ஏற்ற பலிகளை நான் செலுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு உண்டான பலிகளை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன செய்தீர் என்பதற்காக அல்ல, நீர் ஏற்கனவே எனக்காக செய்து முடித்ததை நாங்கள் நினைத்து உம்மை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நினைத்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாங்கள் எல்லாரும் இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மீதியான நேரம் முழுவதும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் நடத்துவது போல அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டிய வார்த்தைகளை இங்கே ஊழியம் செய்கிற எல்லாருடைய நாவிலும் நீர் போடுவீராக, எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறீங்க? ஏசப்பாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க? 3 மாதங்கள் அற்புதமாய் நாம் கடக்க கர்த்தர் உதவி செய்ததை நினைத்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 3 மாதங்கள் வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 3 மாதத்தில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த 4வது மாதம் தொடங்கும் போது எப்பொழுதுமே இதை ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் இது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்கிறோம்னா புது நன்மைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆமென். இதுவரைக்கும் இருந்த நிலைமையே இருக்க போகிறதில்ல. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற மாதமாக இந்த மாதம் இருக்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் அவரை உயர்த்துவோம். புதிய பாடல் தான், எளிதான பாடல், ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். கர்த்தர் நமக்காக எதை செய்தார் என்பதை நினைத்து பாடுகிற பாடலை
எல்லாரும் இணைந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. நீங்க சொல்லுங்க. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்கள் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரம் இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரம் இனி வெல்லாதே, பாதாளம் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. சுகவீனம் ஒருபோதும் என் சரீரத்தை மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனத்தில் நமக்கு சுகம் தந்து நம்மை ஆரோக்கியமாய் வாழ வைத்து மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாக நம்முடைய பாவத்தை எரித்து நம்முடைய பாவத்தை எண்ணாமல் இன்றும் நம்மை வாழ வைக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். Thank you, Jesus. என் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்கள் அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல
விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஓ, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, ஒரு நாளும் எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க? மறவாதே, 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 ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். காரணம் என்ன? என் பாவத்தை அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார்னா இன்னைக்கு வரைக்கும் என் பாவத்தை அவர் நினச்சிட்டு தான் இருந்தார். ஆனால் கல்வாரி சிலுவையில் எனக்கு எதை காண்பிக்கிறார்? என் பாவ உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம் என்ன? என் பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினாலே அந்த குற்ற உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதுக்காக நான் பாவம் செய்யவே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. யாராவது அப்படி சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் பாவமே செய்கிறதில்லை, செய்கிறோம். ஆனால் அதை கர்த்தர் நினைப்பதில்லை. அதற்குண்டான விளைவுகள் நமக்கு இருக்குது தான், பூமியிலையும் இருக்குது, பரலோகத்திலையும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கணும்? எனக்கு மன்னிப்பு என்கிற ஒரு வஸ்திரத்தை எனக்கு ஆண்டவர் தருகிறார். அதனால தான் ஆண்டவரோடு கூட இணைய வந்திருக்கிறேன், அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறேன். அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் பாருங்க, எவ்வளோதான் பாவம் செஞ்சுருக்கட்டும், ஆனால் கிட்ட வந்தவுடனே, அருகில் வந்தவுடனே ஊரில் உள்ளவங்கலாம் கல் எடுத்து அடிக்க ரெடியாக நிற்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க, பாவியா, தரித்திரமா, எப்போ கல்லை தூக்கி அடிக்கலாம், மண்டையை உடைக்கலாம். நான் ஆண்டவர் பாருங்க ஒரே காரியம் செஞ்சார். இங்கே எவனாவது பாவம் செய்யாதவன் ஒருத்தன் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவனுக்கே மனசு குத்தி என்ன பண்ணுறான்? கல்லை கீழே போட்டு போயிடுறான். ஆனால் ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை அந்த ஸ்திரீ கிட்ட சொல்கிறாரு பாருங்க, இனி பாவம் செய்யாத. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ வரோம், ஐக்கியத்தில் ஏதோ பங்கு பெறுறோம், இது மாதம் மாதம் நம்ம செய்யணும். மாதம் மாதம் செஞ்சுட்டு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பாவம் செஞ்சுட்டு அடுத்த மாதம் வந்து மறுபடியும் எடுத்து அதை கழுவிட்டு மறுபடியும் அடுத்த மாதம். அப்படி இல்லை, இனி பாவம் செய்யாத. அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மால் சில நேரம் அறிந்து செய்கிறோம், சில நேரம் அறியாமல் செய்கிறோம். இந்த அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய இந்த பாவங்களை கழுவவே கர்த்தர் நமக்காக உடன்படிக்கை, கர்த்தருக்குள் இணைகிற அந்த சரீரத்தோடு, அப்பத்தோடு, அந்த இரத்தத்தோடு இணைகிற அந்த அனுபவத்தை நமக்கு தருகிறார். இது எதை காண்பிக்கிறது? இனி நாம் செய்யக்கூடாது என்று நாம் முடிவெடுத்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற நீங்களும் நானும் இணைவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவங்க எல்லாருக்கும் புரியும்னு எனக்கு தெரியும். மனுஷங்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்கும் புரியும். நம்ம எல்லாரும் மனுஷன். எத்தனை பேர் இங்கே மனுஷங்க இருக்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் இருக்கிறீங்க. நான் பேசுறது ஹர்ட் ஆகிட்டு தான் பண்ணிச்சிருக்கேன். அப்படிதான் எனக்கு சில நேரத்தில் வந்துடும். ஆனால் எதுவும் மனசில் வச்சு பேசுறதில்லை. ஆகவே என்ன நினைக்கணும்? என் குற்றங்கள், என்னுடைய எல்லா காரியத்தையும் சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு என் பாவத்தை நினைக்கல பாருங்க. நான் அதை தான் விசேஷப்படுத்துகிறேன். நீங்கள் அவர் நினைக்கல பாருங்க. அதை என்ன நினைக்காம அதை வந்து மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாக வீசுறானா.
நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகும் நமக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக கொண்டு இருக்கிறோம். நமக்கு மன்னிப்பு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. காரணம் என்ன? இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவை வாழ்க்கையில் ஆதாரமாய் நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னன்னா இதில் ஒரு விசேஷம் பாருங்கள். நம்ம பாவம் செஞ்சாலும் இயேசு நம்மளை மன்னிக்கிறதுனால நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு என்னை மன்னிக்கிறதுனால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடிகிறது. அந்த ஸ்திரீ அப்படிதான் நடந்தா. எவன் என்ன வேணா பேசுங்கயா, அட போயா, இயேசுவே என்ன மன்னிச்சிட்டார், நீ என்னையா அப்படின்னு தலை நிமிர்ந்து நடக்கிற நம்முடைய ஆண்டவர் தலையை நிமிர பண்ணுகிறவர். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? தலை நிமிர பண்ணுகிறவர். அல்லேலூயா. சிலுவையில் அதை தான் செய்தார், தலையை நிமிர பண்ணினார். தலை குனிவு பிசாசுக்கு, தலை நிமிரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசுவின் பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் எல்லாரும் சொல்லி ஒற்றுமையோடு பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். புகழ்களில் அரண்மனை வெட்கத்தை எதிரிகள் முன்முயற்றினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் செய்கைகள் சத்தியம், எதிரிகள் முன்னுயர்த்தினார். உத்தமம் உத்தமம். எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, நம் கர்த்தர், நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிறுமையை சிதைக்கிட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. வெறுமையை வெற்றியின் தேவன் கைகளில் பாய்ந்த கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே.
கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க வைத்தாரே. நம் கர்த்தர் ஆர்ப்பரித்து சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார் என்னை உயர்த்தி. தலை நிமிர செய்தார் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சில பொருட்கள்லாம் ருசித்து பார்த்தா தான் தெரியும். சிலர் அதை பார்த்தாலே சாப்பிட்ற மாதிரி இருக்காது, அதனால் சாப்பிடாம விட்டுருவாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த ருசி தெரியும். சில பேர் பப்பாளி சாப்பிடவே மாட்டாங்க, என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சில அனுபவங்கள் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும், அது ஓரமாக வச்சுருவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தா தான் அது ருசி தெரியும். இன்றைக்கி நான் ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறேன்? அவரை சாப்பிட்டு பார்த்துருக்குறேன், அதை அனுபவிச்சிருக்கிறேன், என் லைஃப்பில் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் என் வாயை திறந்து சொல்ல முடிகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை மாத்திரம் இன்றைக்கி இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்திருப்பீங்களா? சொல்ல முடியாது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா கிருபை என்றும் உள்ளது, ஏசப்பா கிருபை என்றும் உள்ளது. இலவசமாக கொடுத்தா இருப்பாங்க. இப்போ இலவசமாக நிறைய கொடுக்குறாங்க, அதில் எதனா சூடு வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் இவர் இலவசமாக எனக்கு கொடுக்குறது, அவர் இலவசமாக கொடுத்தது எப்படி கொடுக்குறாரு பாருங்க. டெய்லியும் கொடுக்குறாராம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசாக இருக்குது. டெய்லியும் யாராவது ஓசியில் ஏதாவது கொடுப்பாங்களாம்மா? பக்கத்தில் பார்த்து ஓசியில் கொடுப்பீங்களா? ஓசியில் கை வேணால் கொடுப்பாங்க, வேற ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்க, இலவசமாக எனக்கு டெய்லியும் அவர் கிருபை தரார். அந்த கிருபை தான் நம்மை நடத்துகிறது. அந்த கிருபை நடத்துதா? உண்மைதானா? ஒரு மாதிரி நீங்கள் நாங்கள் ஓசியில் வாங்குறவங்க கிடையாதுன்ற மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் ஓசியில் வாங்குறீங்களோ இல்லையோ, அவர் இலவசமாக டெய்லியும் கொடுத்துட்டே தான் இருப்பார். நீங்கள் வாங்காதவங்களா கூட இருங்க, நான் இலவசமாக கொடுக்கறது நான் வாங்குறது இல்லை. நாங்களாம் அந்த பரம்பரை அப்படிலாம் இல்லை. நீங்கள் வாங்குறீங்களோ வாங்காமல் போங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த கிருபை மாத்திரம், நான் அதுதான் ரொம்ப விசேஷப்படுத்துவேன். அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். காலையில் எழும்பி என் கண்ணை விழிச்ச உடனே எனக்கு ஒன்று தெரியணும், என் கண்ணை விழிக்க வைத்ததே கர்த்தருடைய கிருபை தான் தெரியணும். அதனால தான் சொல்கிறார், காலைதோறும் சொல்கிறது அதுதான் நீங்கள் நினச்சிப்பாங்க. சில வார்த்தைகள், சில வசனங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும், ஏன்பா இது எழுதியிருக்கு?
நம்ம எங்கேயோ வசனம் படிக்கவே நேரம் இல்லை. ஏன் இது எழுதியிருக்குது? காலை தோறும் நான் கண்ணை திறக்கும் போதே எனக்கு ஒரு ஒரு லைட் ஒன்று அடிக்கணும். பா, கண்ணை திறக்க வச்சிட்டாருப்பா, கர்த்தர் கிருபை என் மீது இருக்கிறது, இன்னைக்கு உண்டான கிருபை எனக்கு தருவா அப்படின்ற நம்பிக்கை என் வாழ்க்கையில் வரணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில் இன்னொரு பாடலை நாம் பாடி நாம் உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உள்ளது. பல நாமங்கள் உடைய ஒரே ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அது மிக பெருமையா இருக்கிறது? எதோ சொல்றாங்க, என்னது முக்கோடி முத்தைவமா எதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல அது எப்படின்னு. ஆனா நம்முடைய தெய்வத்துக்கு பல நாமங்கள் உண்டு. அந்த ஒரு நாமத்துக்கும் ஒரு வல்லமும் உண்டு. அந்த நாமத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் முடியும். இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி இணைந்து இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாட போகிறோம், சொல்லி உயர்த்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்கள். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கு எதனால இல்ல? சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்தனா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், மரண பயம் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்த எகிப்தின் வியாதிகள் எனக்கில்லையே. உயிரோடு எழுந்ததால் மரண பயம் கிடையாது. சொல்லி பாடுவோம். உம்மை நம்புவோருக்கு, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு, ஓ உம்மை நம்புவோருக்கு, உம்மை தேடுவோருக்கு, உம்மை நம்புவோருக்கு, உம்மை தேடுவோருக்கு. நல்ல கைகளை தட்டி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பரா, அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்கு மிதப்புவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்கு மிதப்புவார். உம்மை நம்புவோருக்கு, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. பயமில்லையே.
ஸ்தோத்திரம். சிலுவையில் எங்களுக்காக செய்தவற்றை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. என்றைக்கு நீர் சிலுவைக்கு சென்றீரோ அன்றைக்கு எங்களுக்கு ஒன்று தெரிந்தது, மரண பயத்தை விதைக்க பிசாசினாலே முடியாது. மரணத்தை வென்ற இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். ஜெயிக்க வைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். பிசாசின் ஆதிக்கமே வாழ்க்கையில செல்லுபடியாவாது. இயேசுவே மரணத்தை ஜெயித்தவராய் என் கூட இருக்கிறார். அதுதான் என் வாழ்க்கையின் விசேஷம். எந்த தெய்வத்தையும் போய் சொல்ல முடியாது மரணத்தை மேற்கொண்டது என்று. ஆனா எங்க ஏசப்பாவை சொல்ல முடியும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மரண பயத்தை இன்னைக்கு எனக்குள்ள விதைக்க முடியலையே. காரணம் என்ன? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எனக்குள்ள வந்ததே. ஓ ஸ்தோத்திரம். அதற்கு காரணம் என்ன? இயேசு எனக்கு உதாரணமாய் எனக்கு முன்பதாக அவர் சென்றிருக்கிறதுனாலே நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். உயிர்த்தெழுதலின் வல்லமை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க? உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஷகதனபா ஆதியாத்தரா. ஓ ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை. சரீரத்தில் எந்த செத்த நிலைமைகள் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஓ ஸ்தோத்திரம் திடப்படுத்தும். ஓ ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வல்லமை இருதயத்தை திடப்படுத்தும். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் நோய்களை குணமாக்கும். ஓ ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் கால்களை பலப்படுத்தும். உயிர்த்தெழுதலின் வல்லமை சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்க வல்லமை உள்ள இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஓ தெய்வமே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. What a powerful God we have. எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பல நாமங்களை உடையவர். யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். யெகோவா தேவன், என் நல்ல ஆயனா இருக்கிறார். ஓ யெகோவா ஷம்மா, நம்முடைய எல்லா காரியத்தையும் சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ஷாலோமா இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை எத்தனை பேர் உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சொல்லி இந்த உணர்வுள்ள இதயத்தோடு கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவார். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி, எங்கள் நல்ல மேய்ப்பரே, என் குடும்பத்தின் தலைவரே. ஓ you are our head of our family. நீர் எங்கள் குடும்பத்தின் ஹெட், தலைவராய் இருக்கிறீர். Thank you Jesus. அவரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே தாழ்ச்சி இல்லாமல் என்னை நடத்தும். சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தும். யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பன், குறை ஒன்றும் எனக்கில்லையே. யெகோவா என் தாழ்ச்சி எனக்கில்லையே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை துதி ஆராதனை உமக்கே. ஓ புல்லுள்ள இடங்களில் மேய்த்து சென்று என்னை போஷிக்கின்றீர். அமர்ந்த தண்ணீரண்டை என்னை நடத்தி தாகம் தீர்க்கின்றீர். நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நாள்தோறும். ஓ எங்கள் தெய்வமே, நாமத்தின் நிமித்தம் நீதியின். How many of you want to worship this God? கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஓ தெய்வமே, நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஓ
எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுகின்றீர். ஆத்திரம் நிரம்பிட எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கின்றீர். எதிரிகள் முன்னே எனக்கொரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிந்து எண்ணெயினாலே அபிஷேகம் வாழ்நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடச் செய்வீர். ஓ தெய்வமே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடச் செய்வீர். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய வார்த்தையை கேட்க ஒருவருமே இல்லையே என்று அங்கலாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்குமானா, என் கூக்குரல் சத்தத்தை கேட்க எனக்காக ஒருவர் இருக்கிறார். என் சத்தத்தை நான் அபயமிட்டால் என் அபய சத்தத்தை கேட்க எனக்காக இயேசு இருக்கிறார். அவர் என் சத்தத்தை கேட்டு பதிலளிக்கிறவர். ஓ காதறின நேரம் என்னவென்று கேட்க வந்தீர் எனக்கானும். என்னவென்று கேட்க வந்தீர் எனக்கானும் என் நேசரே. எல்லோரியே கூப்பிட்ட நேரம் உதவிட வந்தீர் என்னை கேட்கும் எபினேசரே. தனிமையில் நடந்தேன் துணையாக வந்தீர் யெகோவா ஷம்மா.
என்னவென்று கேட்க ஆளில்லாத சமயத்திலும் எங்களுக்கு எல்லாமா இருக்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் மீது அக்கறை வைத்திருக்கிற ஒரு நல்ல தெய்வமே, உம்மை காட்டிலும் எங்களை விசாரிக்க ஒரு நல்ல தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் எங்களை வந்து விசாரிப்பதில்லை. நாங்கள் தான் போய் விசாரிக்க வேண்டியதா இருந்திருந்தது. ஆனால் எங்களை தேடி எங்களை விசாரிக்க ஒரு நாள் எங்களிடம் வந்தீர். வந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எங்களை விசாரித்து கொண்டே இருக்கிறீரே. என் தேவைகளை விசாரிக்கிறீரே, என் குடும்பத்தை விசாரிக்கிறீரே, என் சபையை விசாரிக்கிறீரே, என் பிள்ளைகளை விசாரிக்கிறீரே. என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் துக்கம் கொள்ளணும்? நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொன்ன பாருங்க, அவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். என் நல்ல மேய்ப்பன் அவர். நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். என்னை சிதறடிக்க பல சிங்கங்கள் வரலாம், என்னை சிதறடிக்க கரடிகள் வரலாம், என்னை சிதறடிக்க கோலியாத் வரலாம். ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியணும், என் நல்ல மேய்ப்பன் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். உங்களை சிதறடிக்கிற எல்லா ஓநாய்க்களையும் சிதறடிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய பாதுகாப்பா இருக்கிறார். அவர் என்னுடைய கேடகமா இருக்கிறார், வளையமா இருக்கிறார், என் குடும்பத்தின் பாதுகாப்பா இருக்கிறார். என்னை சிதறடிக்கிற நினைக்கிற சத்துருவுக்கு நல்லா தெரியும் என்னை சிதறடிக்க முடியாது. ஆனால் சிதறடிப்பது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவன் சுற்றி பல காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பணும், என்னை சிதறடிக்க முடியாமல் என்னை பாதுகாக்கிற தேவனுடைய கட்டத்துக்குள் வட்டத்துக்குள் நான் இருக்கிறேன். அவர் என்னை பாதுகாக்கிறவர். நான் அவருடைய மந்தைக்குள் இருக்கிறேன். நான் அவருடைய பராமரிப்புக்குள் இருக்கிறேன். என்னை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த பந்தி எதை காண்பிக்கிறது? இந்த ஐக்கியம் எதை காண்பிக்கிறது? இங்க இருக்கிற அப்பத்துண்டும் அந்த திராட்சை ரசமும் எதை காண்பிக்கிறது? அது எனக்காக என் இயேசு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதத்தினுடைய பாதுகாப்பு என்னன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுவதே எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கிறது. இந்த பாதுகாப்பின் ஒரு வளையத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஓ, சத்துரு நம்மை அசைக்க முடியாது. ஸ்தோத்திரம். அநேகரை கொண்டு வர முடியாம செய்யலாம். நான் சொல்றேன், கர்த்தர் இதை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். இங்க உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இது எத்தனை நல்லவராயிருக்கிறீர். எங்க வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க சபைக்கு, எங்கள் போதகருக்கு, ஆண்டவரே, என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை நல்லவராயிருக்கு. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையப்பா. பல நாமங்கள் கொண்ட எங்கள் தெய்வமே, நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். எங்களுக்கு சுகம் தரும் உம்முடைய நாமம், எங்கள் தேவைகளை சந்திக்கிற உம்முடைய நாமம், எங்களுக்கு பலம் தரும் உம்முடைய நாமம். இப்படிப்பட்ட அநேக நாமங்களை உண்ட எங்கள் இயேசுவை இன்றைக்கு ஆராதித்ததிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரம் நாங்கள் அமைதலாய் இருந்து நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தினால் உண்டாகும் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம்.